உறவுகளே, இது வந்து ஏரோரூட் கிழங்கு. நாங்கள் வந்து கிழங்கு திருவிழா போயிருக்கிறப்ப எங்கள் பொண்ணு வாங்கிட்டு வந்து இதை நட்டி வச்சாங்க. குட்டியாக நட்டி எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இது இந்த மாதிரி வேர் வந்ததையெல்லாம் நீங்கள் அந்த ஊனி விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்துக்கும். பாருங்கள், இதிலெல்லாம் இன்னும் ஊனி விட்டுறலாம். நாங்கள் ஊனி விட போகிறோம். இதோட பயன்களை நான் சொல்கிறத தெரிஞ்சுக்குங்க. இது வந்து வயிற்றுப்போக்குக்கு இதை வந்து பவுடராக பண்ணி வச்சு காய வச்சு செதுக்கி பவுடராக காய வச்சு எடுத்து நம்ம கஞ்சி காய்ச்சி குடித்தோம்னா வயிற்றுப்போக்கு நிற்கும். காய்ச்சலுக்கு நல்லது. இம்யூனிட்டி பவர் அதிகமாக்கி கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா கொழுப்பு கரைச்சி உடல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வரும் வீடியோக்களில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இது பவுடர் ஆக்குறது உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு பொரியெல்லாம் பண்ண போகிறோம். அதை காமிக்கிறோம் உங்களுக்கு. இதை வந்து நாளை க்ளீனாக கழுவிட்டு தோல் உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கிழங்கு க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஒரு 6-7 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வெங்காயம் எரிஞ்சு வச்சுருக்கிறேன். அந்த கிழங்கு வேக வச்ச தண்ணியை வடித்து வச்சுருக்கிறேன். இது வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். உடம்பு இளைக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும். இப்போ வந்து தாளிக்க போகலாம். எண்ணெய் தேங்காய் ஊற்றி காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியிட்டேன். சோப்பில் சேர்த்துக்கிட்டேன். வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த கிழங்கு எடுத்து கொட்டிடலாம். கிழங்கு சேர்த்துக்கலாம், மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், அதனால உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. பெப்பர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம லஞ்ச் பார்த்துடலாம். ஒயிட் ரைஸு, மோர் குழம்பு, தக்காளி ரசம், இது வந்து பிரண்டை சட்னி, இது ஆரோரூட் கிழங்கு, இது வந்து வேக வச்சு பெப்பர் உப்பு போட்டு தாளித்த முட்டை, கெட்டி தயிர். இதுதான் நம்மளோட லஞ்சு. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். தேங்க்யூ.